வணக்கம். உதயநிதி அவர்கள் கண்ணீருடன் கதறி அழுதுள்ளார். அதிர்ச்சியில் திமுகவின் நிர்வாகிகள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுதே அம்மாவிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அதிர்ச்சியடைந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மாஜி நிர்வாகிகளை அழைத்து தோல்வியிற்கான காரணங்கள் என்ன என்பதை 24 மணி நேரத்திற்குள் எனது டேபிளுக்கு வர வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததாக நேற்று இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவர் பேசியது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் அவர்கள் முதல்வராவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பதவிற்கு விஜய் அவர்கள் தகுதி இல்லாதவர் என்பதை எப்படி உதயநிதி கூற முடியும் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஏனென்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதிதான் முதல்வர் விஜய் அவர்கள். மக்களின் தீர்ப்பிற்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். தொடர்ச்சியாக திமுக மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்விகளை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தோல்வியில் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். இதை பார்த்தவுடன் மனம் தாங்க முடியாமல் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளை மாஜி அமைச்சர்களையும் உடனடியாக வீட்டிற்கு அழைத்து கேள்விகளுக்கு மேல் கேள்விகளாக கேட்டு தாக்கியுள்ளார். திமுகவின் தலைவர் ஸ்டாலினாக இருந்தாலும் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு துர்கா ஸ்டாலின் அவர்களது பேச்சுக்களுக்கு அங்கு ஒரு பவர் இருக்கும். ஆனால் தோல்விற்கான காரணத்தை ஸ்டாலின் நன்றாக புரிந்துவிட்டார். நம்மளை ஏமாற்றிவிட்டார்கள் திமுகவின் நிர்வாகிகள். எல்லா இடங்களிலும் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றிதான். அதிமுக பவர்ஃபுல்லாக இல்லை என்று இவர்களே கற்பனையும் செய்துவிட்டார்கள். ஆனால் உண்மையாகவே அதிமுகவும் சிறப்பான களப்பணிகளை மேற்கொண்டது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் திமுக எல்லா மேடைகளிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறது ஸ்டாலின் அவர்கள். தாவேக்காவின் ஆட்சி 6 மாதங்கள் கூட நீடிக்காது, 3 மாதங்களிலேயே ஆட்சி கவிழும் என்பதையும் பேசி வருகிறார். அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எதிர்க்கட்சியாக அதிமுக வருமே தவிர ஒருபோதும் நீங்கள் ஆளுமையாக வர முடியாது, ஆளும் கட்சியாக வர முடியாது என்ற தகவலையும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிய திமுகவை அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுத உதயநிதி அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில்தான் தற்பொழுது பெங்களூரு பயணமும் மேற்கொண்டது திமுகவின் குடும்பம். ஏனென்றால் காங்கிரசும் தற்பொழுது நம்மிடம் இல்லை. திமுகவின் கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருந்த விசிக, முஸ்லீம் லீக், குறிப்பாக இடதுசாரிகள் இப்பொழுது யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தெரியவில்லை. மக்களும் திமுகவை ஓரம் கட்டிவிட்டதாகவும் செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக, கருணாநிதி அவர்கள் வழியில் ஸ்டாலின் அவர்கள் எப்படியோ ஒரு முறை முதல்வராக வந்துவிட்டார். அடுத்து ஸ்டாலின் அவர்கள் தனது மகனிடம் திமுகவை ஒப்படைக்கும் பொழுது தோல்வியில் தான் இருக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. எதிராளியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு அதிமுக என்றுதான் இதுவரைக்கும் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிராக இருந்த ஒரே கட்சி. ஆனால் இப்பொழுது அதிமுக, தாவேகா, புதிதாக அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய இயக்கம் என்று சொல்லும் அளவிற்கு ஏராளமான கட்சிகளும் இளைஞர்களும் தற்பொழுது அரசியல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள். சரி, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லையா என்று கேட்டால், முதலில் திமுக செய்த ஊழல்களை விட்டு மக்களது சேவைகளை செய்ய முயற்சிக்கு வர வேண்டும். எப்பொழுதுமே தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று மேடைகளில் பேசுவதை தவிர எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களின் அடிப்படை உரிமைகளை கேட்பதற்காக ஆளும் கட்சியிடம் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆளும் கட்சியாக திமுக இருந்த பொழுது மத்திய அரசு 1 ரூபாய் கூட தரவில்லை என்று வஞ்சகம் செய்து மத்தியில் பகைத்து கொண்டதன் காரணமாகத்தான் பல கோடிகளை தமிழகம் இழந்தது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வெளிப்படையாகவே பேசிவிட்டார். 1000 கோடி நாங்கள் கேட்டோம், மத்திய அரசு
பேரிடர் மேலாண்மைக்கு அனுப்பிவிட்டது, அதற்கான மிக மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துவிட்டார். இதேபோல் என்றைக்காவது மோடி அவர்களையோ அல்லது மத்திய அரசையோ நன்றி சொல்லும் விதமாக அவர்கள் கொடுத்த பணத்திற்கு பேசியிருப்பாரா? தமிழக நிதியைத்தான் அவர்கள் தருகிறார்கள், ஆனாலும் அதை கேட்டவுடன் தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நன்றி சொல்லியிருந்தால் நிச்சயம் ஒரு இணக்கமான ஒரு அரசியலை ஏற்படுத்தியிருக்கலாம். இவர்களுக்குத்தான் இணக்கமான அரசியல் என்றால் என்னவென்று கூட தெரியாதே. சென்னை மேயர் பிரியா அவர்கள் இன்று வரைக்கும் முதல்வரை சந்திக்கவில்லை. இவர்களுக்கு தேவை அதிகாரம்தான், மக்களது பணிகள் கிடையாது. மக்களது பணிகள் தான் இவர்களது மூச்சு என்றால் என்றைக்கோ முதல்வரை மேயர் பிரியா அவர்கள் சந்தித்து சென்னை மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்துதார்கள் என்று கோரிக்கை வைத்திருப்பார். நெல்லை மேயரும் அப்படித்தான். முதல்வர் படத்தில் விஜய் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அலுவலகத்தையே தனது ஒட்டுமொத்தமாக இருக்கைகளை மாற்றி தனது தலைவரான ஸ்டாலின், உதயநிதி, கருணாநிதி இவர்களது போட்டோக்களை வைத்து அங்கு மக்களது பணிகளை மேற்கொள்கிறேன் என்று பேசி வருகிறார். இதுதான் உண்மையான மக்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறையா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறதல்லவா? ஒருவர் மக்களின் பிரதிநிதியாக எம்எல்ஏவாகவோ மேயராகவோ என் முதலமைச்சராகவோ பொறுப்பு வந்துவிட்டால் அந்த பதவி முடியும் வரை மக்களுக்கு தேவையான வசதிகளை தான் எப்படியாவது போராடி பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனால் இவர்கள் பதவியில் இருந்து கொண்டே அந்த கட்சியின் மீது அதிக அளவு அக்கறை வைத்திருந்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் அந்த கட்சியிலேயே இருந்து உங்களது சொந்த பணத்திலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதானே என்ற கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தற்பொழுது உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும், ஏன் ஸ்டாலின் அவர்கள் கூறியதுபடி தாவேகாவின் ஆட்சி 3 மாதத்தில் கவிழ்ந்தாலும் கூட இனி எதிர்க்கட்சியாக கூட திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு வழிதான் என்ன என்று பார்த்தால் மக்களது பணிகளை திறம்பட செய்ய வேண்டும், எதிர்க்கட்சியாக இருந்து மக்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர எதிரியாக இருந்து மக்களது பிரச்சனைகளை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை பற்றி மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் உங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே பார்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் நீங்கள் இருக்கின்ற அந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களது எண்ணிக்கையை குறைக்கதான் அது உருவாக்குமே தவிர அதை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற தகவலையும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களை, உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.